ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எடிட்டிங் மூலமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் எடிட்டிங் டியூட்டோரியல் வந்து நான் தனியாக வந்துட்டு போட்டிருக்கேன். அதை போய் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. என் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். அதாவது நார்மல் பட்டனு, ஓகேங்களா? எந்த மாதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குரோமோ கீ வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எனபிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்துட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல லோகோ இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓட விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணது, பெல் பட்டன், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வீடியோ வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வந்துட்டு அப்பப்போ பிளிங்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பிளிங்க் ஆகிற மாதிரினா இப்படி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குங்க. இப்படி கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இன் அனிமேஷன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இன் அனிமேஷனில் வந்துட்டு ஸ்லைடு ரைட்டு, ஸ்லைடு லெஃப்ட்டு, ஸ்லைடு அப்புன்னு இருக்கும். ஸ்லைடு அப்புன்னு வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா இன் அனிமேஷன் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு கீழே வரணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் அவுட் அனிமேஷன் கொடுத்து ஸ்லைடு டவுன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸ்லைடு டவுன் வந்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஒரு மெத்தடு. இது வந்துட்டு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஷோ பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ இமேஜஸ் வச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அனிமேஷன் பட்டன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டு ரைட் கார்னரில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பீப்புள்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது ரைட் கார்னரில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரைட் கார்னரில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ரைட் கார்னரில் வச்சுட்டு உங்கள் வீடியோ வந்து எவ்வளோ லென்த்தோ அது வரைக்கும் வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இழுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல லேயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு அந்த பென்சில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கனக்குள்ளே நான் ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு நான் சிவப்பு கலரில் அந்த ஒரு பென்சில் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆரோ மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணி இப்படி இழுங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இப்படி டச் பண்ணி இழுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் அப்படி சுருக்கிக்கோங்க. அதை கொஞ்சம் சுருக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வரணுமோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் அந்த இதை பிடிச்சி இழுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரைஞ்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை இழுத்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன் அனிமேஷன் வந்துட்டு கொடுக்கணும். ட்ரா பை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா பை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இன் ஆர்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இல்லை ரெண்டில் எது கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ உங்கள் வீடியோ வந்து 2 நிமிஷம் வீடியோனா அங்கங்கே ஒரு 30 செகண்டுக்கு ஒருக்கா கட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஸ்ப்ளிட் அட்டு ப்ளே ஹெட்டுன்னு இருக்கும். அதில் வந்துட்டு இப்படி கொடுத்துக்கோங்க. 30 செகண்டுக்கு ஒருக்கா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி இப்படி வந்துட்டு ஷோ ஆச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம லைக் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறனாலுமே இந்த ஒரு மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை எடிட்டிங் மூலமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வீடியோவோட இன்ட்ரோ வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்கள் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்ட்ரோ கொடுத்து கூட அந்த இன்ட்ரோ மூலமாக வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களோட சேனலுக்குன்னு தனியாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு நான் தனியாக வந்துட்டு ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மகிடெக் தமிழ் அப்படின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரோ க்ரியேட் பண்ணும்போதே அந்த இடத்துக்கு கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டனையும் வந்துட்டு ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு டவுன்லோடுக்குள்ளே போய்க்கோங்க. டவுன்லோடுக்குள்ளே போய்ட்டு எந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன்.
வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து நீங்கள் எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பிக்ஸபே இல்லைனா பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு இந்த மாதிரியான க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைபர் பட்டன்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அதெல்லாம் மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி நான் சின்னதாக வந்து சுருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா குரோமோ கீழே போயிட்டு எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணி விட்றேன். ப்ளே பண்ணி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வரும்போது அந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் அதை தூக்கி விட்டுறேன். தேவையில்லாத ஒன்று இருக்குது, ஸோ அதனால் அதை எடுத்து விட்டுறேன். இப்போ அந்த இடத்துல வந்து கிளிக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதாவது இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போதே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் உங்களோட சேனல் பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் அவுட்ரோ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதோ சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். உங்கள் சேனலுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோக்கு வந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தான் உங்கள் சேனல் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு 40 to 50 ஏஜுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ஓகே இப்படி தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு கம்ப்யூட்டரில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் வந்துட்டு இருக்கும். அதாவது மொபைலில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்க சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஜியோ ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்துட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். அதாவது உங்கள் ஸ்லைடு ஷோவில் வந்துட்டு போடுற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறக்காண்டி ஸ்லைட் ஷோ மாதிரி பக்கத்தில் போடுற மாதிரியான சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்டரில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன் வர்றது, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிடில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன் வர மாதிரி, அதுக்கப்புறமா இது வந்துட்டு கார்னரில் கீழே வந்துட்டு பாட்டம் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பட்டன் வர மாதிரி, அதுக்கப்புறமா இது சென்ட்ரு, அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஷேரு, இப்போ பாருங்களேன் ஷேரு, லைக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் லைக் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஒன்றை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒன்றை வந்துட்டு யூஸ் பண்ணி அதுவும் டாப் கார்னரில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆடியன்ஸோட கண் வந்துட்டு அங்கே ரைட் கார்னரில் வந்துட்டு இருக்கும். உங்களோட சேனலை க்ரோ பண்ணுறதுக்கும் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் வந்து நான் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நான் ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.